Dear teachers, welcome to JS in English Learning. We are with chapter 26 of David Copperfield by Charles Dickens. In this chapter, what are the important informations? We find that there was a meeting between Agnes and David, and Agnes has warned David about the false influence or the evil influence that comes from Steerforth. அண்ட் அவங்ககிட்ட ஒரு சொன்னாங்க பிவேர் ஆஃப் ஹிம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டேவிட் காப்பர்ஃபீல்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உரியா ஹீப் இஸ் ஆக்சுவலி having complete control over Mr. Wickfield, and he has become the partner in business, and he is also actually manipulating Mr. Wickfield into giving his daughter in marriage to Uriah Heep. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போன சாப்டர்ல இருந்தது. இப்போ இந்த சாப்டர்ல என்ன பண்றா அப்படின்னா, இப்போ டேவிட் காப்பர்ஃபீல்ட் என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is worried about Agnes marrying Uriah Heep. Is the idea clear? He is very much worried. அந்த மாதிரி ஒரு மோசமானவனா, அந்த ரெட் ஹேர்ட் மான்ஸ்டரையா போய் இவ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் பாவம் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிக்குள்ளார என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேவிட் காப்பர்ஃபீல்ட் இஸ் நவ் அப்ரெண்டிஸ் டு a very famous lawyer. அந்த லாயருடைய பேர் என்ன? மிஸ்டர் ஸ்பென்லோ. அண்ட் மிஸ்டர் ஸ்பென்லோவுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. அந்த டாட்டர் பேர் என்ன? டோரா. And when he sees Dora, he falls in love with Dora immediately. It was an instant, complete and hopeless love. ஏன் அப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளார அந்த இன்ஃபர்மேஷன் இருக்க போது, he is going to be infatuated by Dora Spenlow. அவ கூட ரொம்ப க்ளோஸ் ஆக போறான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டோரா ஸ்பென்லோவுக்கு ஒரு ஒரு அக்வைண்டன்ஸ் இருக்காங்க. யார் அந்த அக்வைண்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் மிஸ் மர்ட்ஸ்டோன். மிஸ் மர்ட்ஸ்டோன் யாரு? சிஸ்டர் ஆஃப் மிஸ்டர் மர்ட்ஸ்டோன். ஓகே, மிஸ்டர் மர்ட்ஸ்டோனுடைய சிஸ்டர். ஓகே, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது. இப்போ அந்த மிஸ் மர்ட்ஸ்டோனை பத்தி டோரா என்ன சொல்றா அப்படின்னா, she calls him as a tiresome creature. ஓகே, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த சாப்டர்ல. வேற ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை. என்ன அப்படின்னா, ஸ்பென்லோவுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு ஒருவேளை ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். Where was Spenlow lodged? Where was the residence of Spenlow? Where was Norwood. It was in a place called Norwood. Okay. And அந்த நார்வுட்ல வந்து ஸ்பென்லோ வந்து தன்னை டேவிட் காப்பர்ஃபீல்டுக்கு தன்னுடைய டாட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். அந்த டாட்டர் யாரு? டோரா. அப்ப டோரா ஸ்பென்லோவோட யாரு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா? டேவிட் காப்பர்ஃபீல்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப அவன் மைண்ட் ஃபுல்லா இப்ப யாரு தான் ஆக்கியூபை பண்ணிருக்கா? டோரா ஸ்பென்லோ. அப்ப அந்த அளவுக்கு நம்ம கேரக்டர், நம்ம ஹீரோ இருந்திருக்காரு. இம்மெச்சூரா இருக்கிறாரு. எப்போ மெச்சூரிட்டி வரப்போகுதுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஏன்னா ஹாஃப் த நாவல் நம்ம கடந்திருக்கோம். லிட்ரலி we are moving towards half of the novel. இப்போ 27, chapter number 27 is titled Tommy Traddles. Who is Tommy Traddles? சேலம் ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ஸ்டூடண்ட். சேலம் ஹவுஸ்ல டேவிட் காப்பர்ஃபீல்ட் மீட் பண்ண ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து he is now living in extreme poverty in a place called Camden Town, and he is hoping to become a barrister. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் இவன் எவ்வளவுதான் ரொம்ப மோசமானவாக இருந்தாலும், ரொம்ப பாவர்ட்டியில இருந்தாலும், we find that Traddles is engaged to a curate's daughter in a place called Devonshire. அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கியூரேட் அப்படின்னா இது ஒரு சர்ச் அஃபீஷியல். அந்த சர்ச் அஃபீஷியலுக்கு 10 பிள்ளைகள் இருக்காங்க. அதுல ஒரு பெண்மணி இருக்கா. அந்த பெண்மணியோடு இவர் என்கேஜ் ஆகியிருக்கிறாரு. அண்ட் அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலியுடைய மாட்டோ, வாட் இஸ் த மாட்டோ ஆஃப் த ஃபேமிலி? வெயிட் அண்ட் ஹோப். இது ஒரு வேளை கேட்கலாம். இந்த மாதிரி டேட்டா வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து வச்சுக்கணும்.
அந்த புவர் ஃபேமிலியுடைய இந்த ட்ராடல்ஸோட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியுடைய மாட்டோ வந்து வெயிட் அண்ட் ஹோப், திங்ஸ் வில் சேஞ்ச் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளார இன்னொரு கேரக்டர் திருப்பியும் வர்றாரு. யார் அப்படின்னா, இட் இஸ் மிஸ்டர் மிக்கபர். Who is Mr. மிக்கபர்? வைன் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணும்பொழுது டேவிட் காப்பர் ஸ்பெண்ட் பண்ணேன். Yeah, very good. And the மிக்கபர் ஃபேமிலி, மிக்கபர் is always in debt. அந்த மிக்கபர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is selling corn on commission. ஓகே, அது அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது மிஸ்ஸஸ் மிக்கபர். இவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலா தே ஆர் விசிட்டிங் ட்ராடல்ஸ், அண்ட் ட்ராடல்ஸ் வந்து he is giving some what is a guidance, எப்படி இந்த பிசினஸை டெவலப் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் யாரு சொல்றா? டாமி ட்ராடல்ஸ். டாமி ட்ராடல்ஸ் சொல்றாரு. இது இந்த சாப்டர்ல இருக்கு, முக்கியமானது. இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டு போயிடுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாமி ட்ராடல்ஸ் வந்து he is in a place called Camden Town. Am I right? Okay, he is aspiring to become a barrister. அப்போ பார்ட் டைமா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, he is also working as a compiler for an encyclopedia. Okay, and how does he survive in the city அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was disinherited by uncle who married his housekeeper, and there was only 50 pounds இவன் கையில இருந்து. அந்த 50 pounds வச்சு இவன் சர்வைவ் ஆகிட்டு இருக்கிறான். Okay, is idea clear, teachers? Yes, sir. Okay, இப்போ நம்ம அடுத்த சாப்டர் போயிடுவோம். Now this chapter is titled Mr. Mikabar's Gauntlet. What is the title, teachers? Mikabar's Gauntlet. Gauntlet அப்படிங்கிறதா டைட்டில். ஓகே, வாட் இஸ் திஸ் காண்ட்லெட் அப்படின்னு நீங்க கொஞ்சம் நம்ம அப்படி கான்டெக்ஸ்ட் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, த மீனிங் அதை பார்க்கணும். ஓகே, த சேலஞ்சஸ் தட் ஆர் பிஃபோர் மிக்கபர். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிக்கபர் என்ன பண்றாரு அப்படின்னா, he goes to meet டேவிட் அண்ட் ட்ராடல்ஸ். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக்கபருடைய பிசினஸை பத்தி அங்க பேசுறாங்க. they are speaking about மிக்கபர்ஸ் பிஸ்னஸ். அப்போ அவன் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடு உன்னுடைய பிஸ்னஸை பத்தி. ஓகே, என்ன பண்ணணும்? பிஸ்னஸை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் கொடு, பட் டோன்ட் ஸ்பெண்ட் மச். இன்கமுக்கு தகுந்தாப்புல எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும். இஸ் ஐடியா கிளியர், டீச்சர்ஸ்? எவ்வளவு சொன்னாலும் அவரால் என்ன பண்ண முடியல, அந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை மேட்ச் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ரெண்டாவது, you find that there is the arrival of the servant of Steerforth family. Who is a servant? The person is லெட்டிமர். அந்த லெட்டிமர் அறுவையில இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னா, பெகட்டிஸ் ஹஸ்பண்ட் இஸ் டையிங் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த சாப்டர்ல வரப்போகுது. Whose husband is dying? Mrs. Peggotty. Right. Mrs. Peggotty's husband, Mr. Barkis, is dying. அதற்கப்புறம் இந்த சாப்டர்ல அடுத்த பாதியில என்ன அப்படின்னா, மிக்கபர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. என்ன அப்படின்னா, அவரால் என்ன பண்ண முடியல, okay, that he is not able to pay the rent. இவரால் அந்த ரெண்ட்டை பே பண்ண முடியல. ஓகே, அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். எவ்வளோ அவர் பே பண்ண வேண்டியது இருக்கு? திஸ் இஸ் அமௌண்ட். ஓகே, இந்த இவ்வளோ அமௌண்ட் அவர் பே பண்ண வேண்டியது இருக்கு. 23 pounds 4 years 9.5 D, that is overdue அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த சாப்டர்ல இருக்கு. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர்? இப்போ நமக்கு இந்த லெட்டிமருடைய அரைவல் வச்சு ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது. ஏன் லெட்டிமர் அங்க வந்திருக்கார்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லெட்டிமர்ஸ் அரைவல் அப்படின்னா, லெட்டிமர் வந்து அங்க அன்எக்ஸ்பெக்டடா வந்திருக்காரு. அண்ட் அவர் வரும்பொழுது நீங்க என்ன இங்க திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது, ஐ தாட் மை மாஸ்டர் இஸ் இன் யோர் கம்பெனி, வேர் இஸ் மை மாஸ்டர் அப்படின்னு கேட்கிறார்.
Who is the master of Mr. Latimer? Steerforth. James Steerforth. James Steerforth. James Steerforth காணோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் பேட்ச் பண்ணலாம். ஏன்னா லேடி லிட்டில் எமிலி உடைய டிசப்பியரன்ஸ் அண்ட் த டிசப்பியரன்ஸ் ஆஃப் Steerforth இத ரெண்டையும் link பண்ணி பார்க்கலாம். Just 1 minute, teachers. I am coming, teachers. So the purpose of Latimer's arrival is to get information about James His master. Steerforth, who has disappeared. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. Is idea clear? Yes, sir. இப்போ ஸ்டியர்ஃபோர்த் அங்க வராரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸ்டியர்ஃபோர்த் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எங்க இருந்து வரேன் அப்படின்னா யார்மவுத்ல இருந்து வரேன், ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வரல அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவன் வந்து சொல்ல வர்றது தப்பான இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போறான். அண்ட் ஹி ஆல்சோ டெல்ஸ் த இன்ஃபர்மேஷன் தட் பார்க்கிஸ் இஸ் டையிங். ஓகே, நவ் நம்ம சாப்டர் நம்பர் 29ல டேவிட் இஸ் கோயிங் டு விசிட் ஸ்டியர்ஃபோர்த் ஹோம் again. எங்க போறாரு? Steerforth home. ஸ்டியர்ஃபோர்த் வீடு. இப்ப டேவிட் எங்க இருக்காரு? யாரோட ஒரு ப்ராக்டரா அப்ரெண்டிஸா யாரு கூடயோ இருந்தாரு. ஸ்பென்லோ அப்படின்னு ஒருத்தர். அந்த ஸ்பென்லோவுடைய இருந்தது. வாட் இஸ் த நேம் ஆஃப்? Norwood. நார்வுட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தது. அப்ப நார்வுட்ல இருந்து இவரு ஹைகேட்டுக்கு போறாரு. ஓகே, ஹைகேட்டுக்கு வராரு. அந்த ஹைகேட்ல வரும்பொழுது அங்க மிஸ் ரோசா டாட்டில் அப்படிங்கிறவங்க இவரை என்ன பண்றாங்க, ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீப்புள் ஆர் சஸ்பெக்டிங் டேவிட் காப்பர்ஃபீல்ட் for being the secret accomplice of James Steerforth. ஓகே, அப்புறம் அது உண்மையா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா we come to know about ரோசா. யாரு? மிஸ் ரோசா டாட்டில். ஓகே, ரோசா டாட்டில் sings ஐரிஷ் சாங். இந்த மாதிரி டேட்டாவை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. what song did she sing அப்படின்னா she sang ஐரிஷ் song. Is idea clear? Yes, sir. Okay, அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the narrator voice breaks at the end. என்ன அப்படின்னா, never more, oh God forgive you Steerforth to touch that passive hand in love and friendship, never more. இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருடைய வார்னிங் இது? அதை வச்சு நோட் பண்ணி இதை கண்டுபிடிங்க. வீட்டுல போயிட்டு டெக்ஸ்ட் சும்மா நெட்ல என்ன இதுக்கு போகணும் அப்படின்னா gutenberg.org அதுல எடுத்து இந்த லைனை காப்பி பேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது கரெக்டா சொல்லிடும். Who was the speaker? Is the information clear, teachers? Yes, sir. இந்த ரோசாஸ் சாங் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சாப்டருடைய ஹைலைட்டே. அந்த சாங் வந்து it was sung with great passion. Okay, it was sung with great passion. அப்ப why was she singing it so passionately அப்படின்னு நமக்கு ஒரு question வரும். அதற்கான பதில் வந்து it is left to us. Okay, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். Now we move on to chapter 30. The title of the chapter is a loss. What is the title of the chapter? Lost. It is titled as a loss. Who is going to be the loser? What was the loss அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம ஸ்டோரியில ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. என்ன அப்படின்னா, who is dying? Mr. Parkis is dying and he is dying in a place called Yarmouth அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். இதை கேட்டோன்னே டேவிட் வந்து யார்மவுத் போறாரு. போய் பார்க்கிஸை மீட் பண்ணலான்னு போறாரு. அண்ட் வழியில மிஸ்டர் ஓமரை மீட் பண்றாரு. அண்ட் மிஸ்டர் ஓமர் இஸ் அண்டர்டேக்கர். ஓகே, அந்த ஓமர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றாரு. வாட் இஸ் a ஷாக்கிங் நியூஸ்? ஓகே, அந்த மிஸ்டர் பார்க்கிஸ் சாக கிடக்கிறது ஒரு சைட்ல, ஹேமுக்கும்
ஒரு என்கேஜ்மெண்ட் இருந்தது. அந்த மேரேஜ் டே வாஸ் ஃபிக்ஸ். அதை அவங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வி கம் டு நோ தட் லிட்டில் எமிலிஸ் ஹார்ட் இஸ் பிட் அன்செட்டில்ட். இட் இஸ் பிட் அன்செட்டில்டு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ வேற மாதிரி டிசைட் பண்ண போறா. இஸ் ஐடியா கிளியர்? Yes, sir. ஓகே. இப்ப அவருடைய பழைய கால நினைவுகள்லாம் வருது. டேவிட் என்ன அப்படின்னா, டேவிட் வந்து அந்த ஸ்கூலுக்கு போகும்போது இந்த வேகன்ல கூட்டிட்டு போனவர் தான் மிஸ்டர் பார்க்கின்ஸ். அந்த மிஸ்டர் பார்க்கின்ஸ் என்ன பண்ணாரு, ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அந்த லெட்டர் கொடுத்துட்டு அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்தது, பார்க்கிஸ் இஸ் வில்லிங். அந்த லெட்டரை யாரு சொன்னாரு, Miss Peggy. மிஸ் பெகட்டி கிட்ட கொடு. இப்ப அந்த அவரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இறக்க போறாரு. அப்படிங்கும்போது இவருடைய மைண்ட் எல்லாம் அத சுத்தி அப்படியே நினைவுகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே. அப்போ டேவிட் காப்பர்ஃபீல்டு போய் பார்க்கிஸை பார்க்கறாரு. அண்ட் பார்க்கிஸ் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, பழைய அதே விஷயம் சொல்றாரு. என்னன்னா, பார்க்கிஸ் இஸ் வில்லிங். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் utterance? போன டைம் பார்க்கிஸ் இஸ் willing to marry மிஸ் பெகட்டி. இந்த டைம் பார்க்கிஸ் இஸ் willing. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பார்க்கிஸ் இஸ் willing to die peacefully. Is idea clear, teachers? Yes, sir. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளார சாப்டர் 31க்கு போறோம். It is titled A Greater Loss. What is the title? A greater loss. A greater loss. What is that greater loss? அப்படிங்கும்போது first loss is the death of Barkis. அந்த குடும்பத்துல ஒரு பெரிய துக்க தகவல் நடந்திருக்கு. அப்ப அந்த துக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பார்க்கிஸ் உடைய வில்லு, அந்த ஃபேமஸ் பாக்ஸ், அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா பார்க்கிஸ் உடைய சேவிங்ஸ் இருந்தது. எவ்வளவு சேவிங்ஸ் அப்படின்னா, இட் வாஸ் நியர்லி 3000 pounds. என்ன இருந்தது டீச்சர்ஸ், எவ்வளவு அமௌண்ட் இருந்தது அந்த பார்க்கிஸ் உடைய சீக்ரெட் பாக்ஸ்ல? 3,000 pounds இருந்தது. அதோட ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான ட்ரெஷர்ஸ் இருந்தது. என்ன, ஒரு ஹார்ஸ் ஷூ ஒன்னு இருந்தது, a piece of camphor இருந்தது, and there was an oyster shell. These are the elements that were present in that treasure box. அப்ப அவருடைய இறுதி சடங்கு எங்க நடந்தது அப்படின்னா, இந்த ஸ்டோரி எங்க தொடங்குதோ அங்க போயிடுச்சு. எங்க அப்படின்னா பிளண்டர் ஸ்டோன். இப்போ பிளண்டர் ஸ்டோன்ல ஒரு செமெட்ரி இருக்கு. அந்த செமெட்ரியில தான் டேவிடுடைய அம்மா உடைய கல்லறை இருக்கு. அதற்கு பக்கத்திலேயே யாரையும் புதைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மிஸ்டர் பார்க்கிஸ் உடைய அந்த ரிமைன்ஸையும் புதைக்கிறாங்க. ஓகே. இப்ப டேவிட் என்ன பண்றாருன்னா, ஈவினிங்ல he has got back to Peggotty's boat house. அங்க பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல கேண்டில்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹேம் வந்து வர்றான். ஓகே. ஹேம் வந்து டேவிட் கிட்ட நிக்கிறான். டேவிட் அவரை பார்க்கறான். ஹேம் முகம் கம்ப்ளீட்டா பிளட்லெஸ்ஸா இருக்கு. அப்படின்னா பேல், அப்படின்னா ஏதோ வாழ்க்கையில ஒரு கலவரம் நிறைந்த முருகமா இருக்கு. என்ன அப்படிங்கும்போது அவன் வந்து ஒரு விஷயம் சொல்றான். என்ன அப்படின்னா, எமிலி ஹேஸ் ரன் அவே, ஷி ஹஸ் லெஃப்ட் அ லெட்டர். ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லெட்டர்ல நீங்க என்னை பத்தி தேடாதீங்க, நான் இறந்ததை போல நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓகே. இஸ் ஐடியா கிளியர்? இப்ப அவ யாரோட போயிட்டா அப்படின்னு யாருக்குமே புரியல. அப்ப மிஸ்டர் பெகட்டி வந்து ஹேம் கிட்ட சொல்ற, உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படிங்கும்போது ஹேம் தெளிவா சொல்றான், she must have gone with Mr. Steerforth. யாரு கூட போயிருக்கணும்? Mr. Steerforth. அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்டியர்ஃபோர்த் கூட தான் அவ அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணா. நான் என்கேஜா இருந்தாலும் என் கூட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நான் சின்னதா சஸ்பெக்ட் பண்ணினேன், பட் அது ஒரு சின்னதா ஒரு அஃபெக்ஷனா இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை கேட்டோன்னே மிஸ்டர் பெகட்டி என்ன சொல்றாரு, நான் என்ன ஆனாலும் சரி, என்னுடைய நீச இந்த உலகத்துல அவ எங்க போனாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு அவளை என்ன பண்ணுவேன், திருப்பியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு அவர் முடிவு செய்கிறார். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இவ்வளவுதான் அந்த இதுல இன்ஃபர்மேஷன். Okay, now we move on to chapter 32. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப டீப்பா இல்லைன்னா நான் அப்படியே மெயின் அந்த சம்மரி மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம். உள்ள டீப்பா இருக்கிற விஷயங்களை டீப்பா போய் பார்ப்போம். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? Yes, sir. ஓகே. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டோன்னே டேவிட் காப்பர்ஃபீல்டு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு.
என்ன அப்படின்னு கேட்டா இவனை ரொம்ப நம்பிதானே நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த ஃபேமிலி கூட பழக விட்டோம். நம்ம ஃப்ரெண்டு நல்லவன் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், he has betrayed my trust. Okay, and he utters, என்ன சொல்றான், he never loved him more than what the ties were broken. It is a disloyal act. Okay, இப்போ அந்த ஊர் ஃபுல்லா என்ன இன்ஃபர்மேஷன் பரவிடுச்சு, இந்த பொண்ணு ஓடி போன விஷயம் பரவிடுச்சு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, they show lot of compassion for Mr. Peggotty and for Mr. Ham. ஓகே, அதனால அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. உடனே என்ன பண்றாரு மிஸ்டர் பெகட்டி, எப்படியாவது எமிலிய கண்டுபிடிக்கணும், அவளோட என்ன பண்ணிருக்காங்க, ஏமாத்தி தான் கூட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு அவன் நம்புறாரு. அவ ரொம்ப இன்னசென்டான கேர்ள், அவளை ஏமாத்தி தான் யாரு கூட்டிட்டு போயிருக்கணும், ஸ்டியர்ஃபோர்த் கொண்டு போயிருக்கணும். அதனால நான் அவளை என்ன பண்ணுவேன், திருப்பியும் வீட்டுக்கு கூட்டு பண்ணுவேன். அவ திருப்பியும் வந்துருவா. என்ன மாதிரி வந்துருவா அப்படின்னா, she will return like a ghost out of the wind and rain. இது ஆக்சுவலா அங்க இருக்கிற லைன்ஸ். she will return, how will she return home, like a ghost out of the wind and rain. ஓகே, அப்படி போயிட்டு அப்படி வர்ற மாதிரி வந்துருவா அப்படின்னு நம்பப்படுகிறது. ஓகே, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. அப்போ இந்த வீட்டுல எல்லாருமே இந்த மாதிரி ரொம்ப துக்கமா இருக்கும்போது we have a surprise visitor. யார் அந்த சர்ப்ரைஸ் விசிட்டர்? மிஸ் மார்ச்சர். ஓகே, அந்த மிஸ் மார்ச்சர் அந்த வீட்டுக்கு வராங்க. யார் அந்த மிஸ் மார்ச்சர்? she was a dwarf hairdresser. குட்டையா இருப்பா, ஹேர் ட்ரெஸ்ஸரா இருக்கா. அவ நைட்ல வந்து ஒரு டார்க் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணிட்டா. என்ன சீக்ரெட் அப்படின்னா, ஸ்டியர்ஃபோர்த் அண்ட் லிட்டிமா இவகிட்ட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ வழியா தான் ஒரு லெட்டரை யாருக்கிட்ட கொடுத்திருக்காங்க, எமிலிக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. அவ என்ன நினைச்சுக்கிட்டானா, இது ஸ்டியர்ஃபோர்த் கொடுக்கிற லெட்டர்னு நினைச்சுக்கல. அவ டேவிட் வந்து ஸ்டியர்ஃபோர்த் லெட்டிமர் வழியாக ஒரு லெட்டரை வந்து எமிலி கிட்ட கொடுக்க சொல்வதை போல அவ தப்பா நினைச்சுக்கிட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டா. பட் அந்த லெட்டர் ஆக்சுவலா யாரு கொடுத்தா? ஸ்டியர்ஃபோர்த். இன்னும் ஒரு சீக்ரெட் இருக்கு. என்ன அப்படின்னா, லெட்டிமருக்கே தெரியாது அந்த கண்டென்ட் என்னன்னு. அவனையும் மேனிப்புலேட் பண்ணிட்டான். என்ன சொல்றான் அப்படின்னா, டேவிட்டுக்கும் லிட்டில் எமிலிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி போகுது. லாஸ்ட்ல நமக்கு இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, மிஸ்டர் பெகட்டி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, my unchanged love is with my darling child and I forgive her. அவ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவளை மன்னிச்சிருவேன். அவளை நான் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். ஏதோ மைண்டை யாரோ வந்து மாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க, அவளை நான் கட்டாயம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கிளம்பி போனா, மிஸ் பெகட்டி. மிஸ்டர் பெகட்டி. Mr. Peggotty. Okay, now we move on to chapter number 33. 33 is titled Blissful. Blissful na enna? Happiness. Blissful na happiness. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளார நமக்கு தெரியுது, டேவிட் இஸ் நவ் an apprentice to Mr. Spenlow. அந்த ஸ்பென்லோவுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. யார் அந்த டாட்டர்? டோரா ஸ்பென்லோ. அப்ப டோரா ஸ்பென்லோவுக்கும் டேவிடுக்கும் இடையில ஒரு ரொமான்டிக் அட்டாச்மெண்ட் வருது. இஸ் ஐடியா கிளியர்? எஸ் சார். ஓகே, இப்போ அந்த ஒரு ரொமான்டிக் அட்டாச்மெண்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பிகம் அ லைஃப் லாங் அட்டாச்மெண்ட். டோரா வந்து டோராவை பின்னாடியே ஒரு தெரிகிறாரு. அண்ட் ஹி ப்ரப்போசஸ் டு டோரா அண்ட் ஷீ அக்செப்ட்ஸ் இட். ஓகே, ஆனா அந்த ப்ரப்போசல் வந்து யாருக்கு தெரியாது? மிஸ்டர் ஸ்பென்லோவுக்கு தெரியாமல் வச்சிருக்காங்க கொஞ்ச நாள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, this shows how much David was infatuated with Dora Spenlow. பெரிய இன்டென்ஷன்லாம் இல்லை, பட் ஒரு அட்டாச்மெண்ட்.
ஓகேவா டீச்சர்ஸ், புரிஞ்சுச்சா? எஸ் சார். இப்போ நம்ம மிஸ்டர் கே இந்த பெகட்டி இருக்கார் இல்லையா, அந்த பெகட்டி உடைய இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணி விடுற வேலை யாருக்கிட்ட வருது அப்படின்னா டேவிட் அந்த பெகட்டி ஹெல்ப் பண்றாரு. அந்த ஆஃபீஸுக்கு போறாங்க. அந்த ஆஃபீஸுக்கு போகும்போது என்கவுண்டர் மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் who is getting a marriage license. Okay, and மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் யாரு? ஸ்டெப் ஃபாதர் ஆஃப் டேவிட் காப்பர்ஃபீல்ட். அவரு திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லைசன்ஸ் வாங்க வந்திருக்காரு. இதை பார்த்தோன்னே பிகட்டி என்ன சொல்றாரு, ஐயோ இந்த இந்த வீணா போனவன யாரு கல்யாணம் பண்ணிக்க போறாளுன்னு தெரியலையே அப்படின்னு. யாரு ஒரி பண்ணிக்க போறா? பெகட்டி ஒரி பண்ணிக்கிறாரு. அப்ப டேவிடுக்கும் அவங்க 2 பேத்துக்கும் ஒரு சீக்ரெட்டான என்கேஜ்மெண்ட் நடக்குது. அந்த சீக்ரெட்டான என்கேஜ்மெண்ட்டை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, he calls it as a insubstantial happy foolish time. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கிரிப்ஷன். இன்சப்ஸ்டான்ஷியல் பட் ஹாப்பி பட் அ ஃபூலிஷ் டைம். அவன் வாழ்க்கையை அவன் திரும்பி பார்க்கும்போது, அவன் லவ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப நல்ல டைமா இருந்திருக்கும். இப்போ அதை ரீகால் பண்ணி பார்க்கும்போது என்ன சொன்னான், இட் இஸ் ஃபூலிஷ் டைம் இன் மை லைஃப். நான் ஃபூலிஷா இருந்திருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். லைஃப்பை பத்தி எப்படி சொல்றான் பாருங்க, அவனுடைய லவ் அஃபேரை பத்தி. பின்னாடி as an adult he feels that his love was immature. Okay, now we move on to chapter 34. Chapter 34 now David is engaged to Dora Spenlow and it was a secret engagement. அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க அப்பா யார் அப்பாவுக்கு தெரியாது, டோரா ஸ்பென்லோவுக்கு அப்பாவுக்கு தெரியாது. இப்போ டேவிட் என்ன பண்றானா, அந்த எக்ஸைட்மெண்ட்ல he writes to Agnes about his engagement to Dora. and இந்த லெட்டர்ல அந்த டோரா ஸ்பென்லோவுடைய அழகு, அவருடைய சார்மிங் நேச்சரை பத்தி பயங்கரமா சொல்றான். 2வது, அந்த லெட்டர்ல அவன் யாரை பத்தி பேசவே இல்லை, ஸ்டியர்ஃபோர்த்தை பத்தி பேசவே இல்லை. அவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்டியர்ஃபோர்த் லிட்டில் எமிலியை கூட்டிட்டு ஓடிட்டான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவன் என்ன பண்ணியிருக்கிறான், சொல்லி இருக்கலாம். ஆனா யார் அதை சொல்லல, டேவிட் காப்பர்ஃபீல்ட் சொல்லல. ஏன் அவன் சொல்லாம இருந்திருப்பான்னு நம்ம யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவ வந்து ஒரு கெஸ் பண்ணி சொல்லிட்டா, அவன் கூட போகாத, அவன் ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் யூ. இப்ப இவன் அவனை பத்தி சொன்னா அவ சொன்னது வந்து ஆமான்னு ஆயிடும், இவன் அதை என்டார்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதனால அந்த சப்ஜெக்டை பத்தி அவன் பேசவே இல்லை. இப்போ இவன் அந்த லெட்டரை எழுதணும்னா அந்த லெட்டர்ல வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் டோராவை பத்தி பேசுறான். அவன் என்கேஜ் பண்ணிக்கிட்ட அந்த ஃபியான்சியை பத்தி பேசியிருக்கும் போது என்ன பண்றான், ஆக்னஸும் ரொம்ப கார்டியலா ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். ஆனா இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவன் உண்மையாலுமே ரொம்ப சேடா இருக்கிற மாதிரி இவன் நினைச்சுக்கிறான். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இப்போ அந்த ஸ்டோரிக்குள்ளார நம்ம ட்ராடல்ஸ் வர்றாரு. ட்ராடல்ஸ் வந்து ஒரு பாரிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர். அண்ட் ஹி இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் டேவிட் காப்பர்ஃபீல்ட். இப்போ அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடன் அதிகமா வாங்கியிருந்ததுனால மிகாபர் அப்படின்னா கடன்காரங்க, கடன் நிறைய வாங்கினவங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, they have changed their name to மார்டிமர். என்ன பேர் மாத்திக்கிட்டாங்களா அந்த குடும்பம், தன்னுடைய பெயரை மார்டிமர் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஓகே, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. இப்போ மிஸ் பெட்சி வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ள வராங்க. ஓகே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் பெட்சி comes to meet David. ஓகே, யாரோட வந்திருக்காங்க, she has come with the Dick and a few other things and she tells I am ruined my dear. என்ன பண்ணேன்னா, நான் எனக்கு இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் என்னாச்சு, தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டா போயிடுச்சு. அதனால என்கிட்ட இருந்த எல்லாமே என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு, எதுவுமே இல்லாம போயிடுச்சு, எதுவுமே இல்லாம போச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த சாப்டர்ல இருக்கு. இதுல ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. நமக்கு தெரிய வந்து இந்த அட்டரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். Who uttered I am ruined my dear?
Who uttered it? Jesus. Betsy. Miss Betsy. Miss Betsy, the aunt of David Copperfield. It's because of a bad investment. First in mine business la invest பண்ணிருக்காங்க. Then in diving for treasure and then in bank. இது எல்லாமே தப்பா போச்சு. இப்ப எல்லாமே போயிடுச்சு. மீதி என்னதான் இருக்கு? அந்த காட்டேஜ் மட்டும் இருக்கு. அந்த காட்டேஜை யாருக்கிட்ட கொடுத்துட்டாங்க? ஜானட் அப்படின்னு ஒரு கேர்ள் இருந்தாங்க இல்லையா? அந்த கேர்ளுக்கு அந்த காட்டேஜ் வேற எதுவுமே இல்ல. Now we move on to chapter 35. Are you with me, teachers? இப்ப இவங்க எல்லாரையுமே யாருடைய வீட்டுல தங்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது டேவிட் காப்பர்ஃபீல்ட் takes all these people to Peggotty's home. பெகட்டி ஹோம்ல போய் தங்க வைக்கிறாரு. இப்ப மிஸ்டர் டிக் இஸ் கோயிங் டு be a very important character in a few chapters. மிஸ்டர் டிக் அப்படிங்கிறவரை எல்லாருமே என்னன்னு பார்த்தாங்க? லூனட்டிக் அப்படின்னு பார்த்தாங்க. இந்த டிக் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டோரியோட ரன்ல கொஞ்சம் முக்கியமான கேரக்டரா மாற போறார். Are you with me, teachers? Yes, sir. ஓகே. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளார வந்து ஒரு மிஸ்டீரியஸ் கிரீச்சர் கேரக்டர் வரப்போறார். அந்த கேரக்டர் இஸ் மிஸ்டர் ஜார்கின்ஸ். ஒரு கேரக்டர் வரப்போறார். அந்த கேரக்டர் பேர் என்ன? மிஸ்டர் ஜார்கின்ஸ். ஓகே, அந்த ஜார்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரப்போறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்னஸ் ஸ்டோரிக்குள்ள வரப்போறாங்க. அண்ட் we come to know about the condition of Mr. Wickham. மிஸ்டர் விக்கம் என்ன மாதிரி ஆனாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு வரப்போகுது. Is idea clear, teachers? இப்ப ஆக்னஸ் வந்து டேவிட் காப்பர்ஃபீல்ட மீட் பண்றாங்க. மீட் பண்ணி என்ன சொல்றாங்க? that உரியா and his mother now live in the old house. அந்த ஓல்ட் ஹவுஸ்ல யார் இருக்கா? Uriah and his mother. And she also gives the information that Mr. Wickham has become a drunkard, full drunkard ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் இங்க இருக்கு. ஓகே, இப்ப ஆக்னஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா டேவிட் கிட்ட, you better become secretary to Dr. Strong who has retired to London. ஓகே, நீ அடுத்த வேற பிசினஸ் பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப அந்த என்ன ப்ராக்டர் அப்படிங்கிற பிசினஸ் விட்டு அடுத்த பிசினஸ் பார்க்க போறாங்க. என்ன பிசினஸ் அப்படிங்கும் போது டாக்டர் ஸ்ட்ராங் யாரு? கேண்டபரி ஸ்கூலோட அவர் அதனுடைய ஓனர். ஓகே, அதனால அவருக்கு நீ செக்ரட்டரியா போ அட்வைஸ் பண்றாங்க. அந்த நல்ல அட்வைஸ் எடுத்துட்டு டேவிட் வந்து டாக்டர் ஸ்ட்ராங்க்கு எழுதுறாரு. அண்ட் டாக்டர் ஸ்ட்ராங் வில் அப்ரூவ் ஆஃப் இட். ஓகே, இஸ் ஐடியா கிளியர்? Yes, sir. ஓகே, அடுத்தது இப்போ இந்த ஆக்னஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டேவிடுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேவிட் இஸ் ஆல்ரெடி என்கேஜ் டு டோரா ஸ்பென்லோ. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அப்பா என்ன பண்ண போறாரு? பயங்கர கோபமாக போறாரு. அப்ப இவரு தனியா போய் செட்டில் ஆகியே ஆகணும். அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி தனியா செட்டில் ஆகணும் அப்படின்னா வேற ஒரு பிசினஸ் தான் பார்த்தாகணும். அப்ப என்ன பண்றான்? இவ வந்து அவனுக்கு கைட் பண்றா. நல்லா கைட் பண்ணி நீ சீக்கிரம் செட்டில் ஆகணும், அந்த பொண்ணை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசி நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு பெக்கருடைய வாய்ஸ் வந்து எக்கோ ஆகுது. வாட் இஸ் எக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா the word is blind, blind, blind. இது என்னவே சார் ஒண்ணுமே ரிலேட்டட் இல்லாம இதெல்லாம் நமக்கு தேவையா ஸ்டோரிக்குள்ள அப்படின்னா it is a kind of advice that is given to David Copperfield. What is the state of David Copperfield அப்படின்னா கூட இருக்கிற பெண்மணி அவன் ரொம்ப வர்தியான பெண்மணி. அந்த பெண்ணுடைய வர்த் தெரியாம அவன் என்ன பண்றான்? லைஃப்ல அவனுக்கு ஒரு பார்ட்னர் அவன் சர்ச் பண்ணிட்டான். So who is blind actually? David Copperfield. David Copperfield. Not that the beggar was blind. ஐயா கண்ணு தெரியாத கபோதி ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு அவன் கத்தி இருந்திருக்கலாம். அப்ப உண்மையாலுமே கண்ணு தெரியாதவன் யாரு அப்படின்னா அந்த பெக்கர் வந்து பிசிக்கலி இஸ் பிளைண்ட், பட் ஹூ இஸ் ரியலி பிளைண்ட்?
emotionally blind David. David. Okay, I think with that we will stop now and we will resume in the evening. Okay, okay, what teachers? Okay, sir. Okay, ஏன்னா ஒரே மாதிரி